யோவான் செய்தி 6வது அதிகாரம். யோவான் செய்தி 6வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மீது ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவனுக்கென்று அருமையான ஒரு புதிய ஆலயம் அமைத்து இயேசு திருவிழா எடுத்து மகிழ்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய திருவுடலை முதல் முறையாக உணவாக உண்ண வந்திருக்கின்ற அன்புக்குரிய சிறுவர் சிறுமியர்களே, இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற பங்கு பேரவையினர், இளைஞர்கள் மற்றும் பக்த சபை இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாம் வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை இந்த பங்கு என்ற குடும்பத்தின் மையமாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தில் நற்கருணை மையமாக அமைந்திருக்கின்றது. நற்கருணை என்று சொல்கின்ற போது இறை பிரசன்னம், இந்த ஆலயத்திலே இறை பிரசன்னம் இருப்பது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் இறை பிரசன்னம் இருக்க வேண்டும். இறை பிரசன்னம் இருக்கின்ற போது அங்கே நற்கருணை இருக்கிறது, இயேசு இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த மறையுரையிலே ஆழமாக நாம் உணர்வோம், சிந்திப்போம். கடவுள் இந்த உலகத்திலே முதலாவது செய்த ஒரு புதுமை, இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பிறகு கடவுள் செய்த முதல் புதுமை என்னவென்றால் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதுதான். மனிதன் தனியாக இருப்பது நன்றல்ல, மனிதன் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை செய்து நீ குடும்பமாக வாழ் என்று குடும்பத்தை ஏற்படுத்தினார். இந்த குடும்பம்தான் கடவுள் ஏற்படுத்திய செய்த, உலகத்தை படைத்த பிறகு செய்த முதல் புதுமை என்று நாம் விவேகத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் குடும்பம் கடவுளுக்கு உகந்த ஒரு குடும்பமாக வாழவில்லை.
இந்த பிற்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்ட விளங்குகின்ற ஒரு குடும்பமாக அது வாழவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த குடும்பத்திலே கடவுள் இல்லாமல் போய்விட்டார். அந்த குடும்பத்திலே கடவுள் மையமாக இல்லை. கடவுள் மையமாக வாழ்கின்ற அந்த குடும்பம் கடவுளை புறக்கணித்து விட்டது. கடவுளை தன்னுடைய குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டது. எனவே கடவுளுக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக சாத்தானுக்கு, பாம்புக்கு, அழகுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே சாத்தானை மையமாக தன்னுடைய குடும்பத்திலே வைத்திருந்தார்கள், கடவுளை அல்ல. எனவே இந்த குடும்பத்திற்கு வாழ்வு வருவதற்கு பதிலாக அழிவு வந்தது, துன்பம் வந்தது, துயரம் வந்தது, நோய் வந்தது, சாவு வந்தது என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஏனென்றால் குடும்பத்திலே மையமாக விளங்க வேண்டிய கடவுள் இல்லாமல் அவர்கள் அழகைக்கு இடம் கொடுத்ததினால் குடும்பத்திலே துயரம், வேதனை, கஷ்டம் எல்லாம் வந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு முதல் குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்னொரு குடும்பத்தை அவர் உருவாக்குகின்றார். பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தை உருவாக்கி குடும்பங்களுக்கெல்லாம் முன்மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு குடும்பமாக அதை ஏற்படுத்துகின்றார். சூசையப்பர், மரியாள், இயேசு மூவர் மடங்கிய அந்த குடும்பம். இதுதான் முதல் கிறிஸ்தவ குடும்பம் என்பது. கிறிஸ்தவ குடும்பம் என்பது கிறிஸ்து தங்குகின்ற குடும்பம், கிறிஸ்து குடியிருக்கின்ற குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம். எனவே முதலாவதாக கிறிஸ்து குடியிருந்த குடும்பம் தான் திருக்குடும்பம். மையமாக வைத்திருந்தது, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தது, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. திருக்குடும்பத்தில் 3 பேருமே கடவுளை மையமாக கொண்டு வாழ்கின்றார்கள். எல்லாமே கடவுள் தான் என்று அவர்கள் வாழ்கின்றார்கள். சூசேப்பர் நமக்கு தெரியும், மனைவியை ஏற்றுக்கொள்வதற்கு போது கடவுளுடைய விருப்பம் இது, கடவுளுடைய செயல் இது என்று அறிந்தவனையே மரியாதை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கடவுளுக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்தார். அதுபோல மங்கள வார்த்தை இருந்தபோது இது என்னமாகும் என்றெல்லாம் கேள்விகளை கொடுத்த மரியாள், இது கடவுளுடைய விருப்பம், கடவுளின் சித்தப்படி ஆகும் என்று சொன்னவுடனேயே ஒரு வார்த்தைப்படியே ஆகட்டும் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அதே போல 3ஆம் நபராக இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, கடவுளுடைய விருப்பம், பிதாவின் விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் அறிவோம். எனவே திருக்குடும்பத்தில் இருந்த 3 பேருமே கடவுளை மையமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். நம்முடைய குடும்பத்திலே இறை பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த இறை பிரசன்னத்திலே வாழ்ந்தவர்களாக, இறை பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பம் இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தது, வாழ்வை கொண்டு வந்தது. ஒரு குடும்பம் அழிவை கொண்டு வந்தது, இன்னொரு குடும்பம் மீட்பை கொண்டு வந்தது, பிறருக்கு வாழ்வை கொண்டு வந்தது. காரணம், அந்த குடும்பத்திலே கடவுள் மையமாக, நடுநாயகமாக இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் குடும்பங்களிலே வாழ விரும்புகின்ற கடவுள், நம்மோடு தங்க விரும்புகின்ற கடவுள். எனவேதான் கடவுள் மனித அவதாரம் எடுத்து இங்கே வந்தார். மக்களோடு மக்களாக தங்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்க வேண்டும் என்று கடவுள் இந்த உலகிற்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் என்று சொல்கின்ற போது, ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் எத்தனை நபரை கொண்டது என்று கேட்டால் 3 பேரை கொண்டது என்று நான் சொல்லுவேன். அந்த 3 பேர் யார் என்று நான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், ஒரு கணவன், ஒரு மனைவி, இன்னொன்றியா பிள்ளை என்று சொல்லுவீர்கள். நான் அப்படி சொல்லவில்லை.
ஒரு குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு 3 பேர் தேவை என்று சொல்கின்ற போது ஒரு கணவன், ஒரு மனைவி, மூன்றாவது ஒரு கடவுள். இந்த 3 பேர் அடங்கியதுதான் ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம். பிள்ளைகள் இல்லாவிட்டால் குடும்பங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும், இந்த ஊர்லேயே சில தம்பதிகள், கணவன் மனைவி, பிள்ளைகள் இல்லாமல் வாழ்வார்கள். பிள்ளை பாக்கி இருக்காது, அதுவும் குடும்பம் தான். எனவே குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு குழந்தைகள் அவசியம் இல்லை. அது அதிகபட்சமாக குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 3 நபர்கள், ஒன்று கணவன், இன்னொரு மனைவி, இன்னொன்று கடவுள். இந்த 3 பேரும் அடங்கியதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் நடுநாயகமாக இருப்பது கடவுள், நற்கருணை, இயேசு. எப்படி என்று பார்ப்போம். கணவனை நாம் பார்க்கின்றோம் குடும்பத்திலே, மனைவியை பார்க்கின்றோம். கடவுளை எப்படி பார்ப்பது? குடும்பத்திலே கடவுள் எப்படி இருக்கின்றார்? அவர் எப்படி பார்ப்பது? அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு சில வடிவங்கள் உண்டு. நற்கருணையிலே கடவுள் உணவு வடிவிலே இருக்கின்றார், உங்களுக்கு தெரியும். இந்த விவிலியத்திலே கடவுள் வார்த்தை வடிவிலே இருக்கின்றார். இந்த பங்கிலே கடவுள் உங்களுடைய பங்கு தந்தையுடைய வடிவிலே இருக்கின்றார். குடும்பத்திலே கடவுளுக்கு என்ன வடிவம்? உணவு வடிவமா, வார்த்தை வடிவமா, அல்லது ஆள் வடிவமா, வேற என்ன வடிவம்? யோவான் அருமையாக சொல்லுவார், கடவுளுக்கு இன்னொரு வடிவம் உண்டு. உணவு வடிவம், வார்த்தை வடிவம், ஆள் வடிவம். அது மட்டுமல்ல, அன்பு என்ற ஒரு வடிவம் உண்டு. எனவே யோவான் சொல்லுவார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு. எனவே அன்பு என்று சொன்னால் கடவுள், கடவுள் என்று சொன்னால் அன்பு. அப்படி என்றால் இந்த 3வது நபர் யார்? ஒரு கணவன், ஒரு மனைவி. 3வது என்னது? அன்பு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லுகின்ற போது 3வது நபர் அன்பு. எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே கடவுள் இருக்கின்றார். கடவுள் என்றால் கிறிஸ்து இருக்கின்றார். எனவே இறை பிரசன்னம் அங்கே இருக்கின்றது, அன்பு வடிவில். எனவேதான் எங்கே எப்போது ஒரு குடும்பத்திலே அன்பு இல்லையோ அது கிறிஸ்தவ குடும்பம் ஆகாது. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே கடவுள் மிஸ் ஆகி வருகின்றார், கடவுள் காணாமல் போய்விடுகின்றார், கடவுள் தொலைத்து போய்விடுகின்றார். கடவுள் இல்லாத குடும்பம் முதல் குடும்பத்திற்கு ஒப்பானது. கடவுளை அப்புறப்படுத்திய, கடவுளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தை கொடுக்காத குடும்பத்திற்கு ஒப்பாகி விடுகின்றது, திருக்குடும்பத்திற்கு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே நடுநாயகமாக இருக்க வேண்டியது அன்பு. அதாவது கடவுள், அதாவது கிறிஸ்து, அதாவது நற்கருணை. எல்லாமே கடவுள் தான். நற்கருணை கடவுள், கிறிஸ்து கடவுள், அன்பு கடவுள். எனவே இது நற்கருணை அல்லது கடவுள் அல்லது கிறிஸ்து அல்லது அன்பு எல்லாமே ஒன்றுதான். இது நம்முடைய குடும்பத்திலே மையமாக இருக்கிறது. கொண்ட தனி
நீரா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லா வல்லமையுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தம் தண்ணீர் வழிந்தோடிய இதிலிருந்து திருச்சபைகள் சாதனங்கள் வெளிப்பட்ட மீட்பளிக்கு திறந்த இதயத்தினம் அனைவரும் ஏற்கப்படவும் மீட்பளிக்கு மோட்டிகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் உகந்து விழவும் இவ்வாறு அவர் செய்தருளினார். ஆகவே புனித தூதனோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவில்லாத வரைத்து சொல்வதாவது. வானதந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூயாகவே குறைந்து இவ்வாழ்வில் புனிதப்படுத்த வேண்டும். உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைக்கும் பொழுது வாழ்வதன் மகத்தையும் இப்பொழுதும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஒன்றும் நின்று ஒழிவுகளை தவறாமல் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் மகளுடைய விடை தூயாவும் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இட்டர்விஜியஸ் ஆண்டவரை திருச்சபையில் எங்கள் பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இதில் 30 பேரை தேர்ந்தெடுத்து திருமகனின் திருவுடலையும் திருரத்தத்தையும் உணவாக வழங்க சித்தமானீரே, நன்றி. ஆசீர்வதியும் என் பிள்ளைகளோடு தங்கும் தம் வாழ்வில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அது ஆவியும் துணையை தாரும். இறைவாய் வழிபாட்டை சிறப்பிக்கிற பங்கருள் பணி பேரவையினரை ஆசீர்வதியும் வல்லமை தாரும். இணைந்து சிறப்பிக்கிற இளைஞர் இளம்பெண்களை ஒரு ஞானத்தினாலே நிரப்பும் கல்வியின் வேலை வாய்ப்பும் இறையச்சம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக ஆசீர்வதியும். வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பெற்றோர்கள், முதியவர்கள், நோயாளர்கள் கடன் சுமையினால் வாடுவோம், தொழில் புரிவோம், வேலை வாய்ப்பிற்காக அன்றாடம் ஜெபிக்கின்ற குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எம் அன்னையாம் கன்னிமரியாள், திருத்தூதர்கள், தூயவர்களாகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய